திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஜஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரைஸ் ரெசிபி இது. லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் 10 நிமிஷம் போல ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக சாதம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் 1 பீஸ் அளவுக்கு பட்டை போட்டுக்கலாம். கூடவே 2 கிராம்பு அதையும் போட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 10 புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே தண்ணியில போட்டுட்டு சாதம் வடிக்கும் போது சாதத்தோட வாசமே ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சிருக்க பாஸ்மதி அரிசி இதில் ஆட் பண்ணிடலாம். பாஸ்மதி அரிசியை நம்ம 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சாலே போதும். ரொம்ப நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா நமக்கு சாதம் உடைஞ்சிரும். இப்போ எல்லா அரிசியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி குக் பண்ணும்போது சாதம் ஒன்னோடு ஒன்று ஒட்டாது. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது 5லேருந்து 7 நிமிஷம் போல நீங்கள் குக் பண்ணாவே போதும். நீங்கள் ஃபுல்லாக குக் பண்ணக்கூடாது. 75% குக் பண்ணால் போதும். இப்போ 7 நிமிஷம் போல நான் குக் பண்ணியிருக்கேன். நல்லா குக் ஆயிடுச்சு. இதை வடிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம மஷ்ரூமை கிளீன் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் கூட கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்குறேன். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு சேர்த்து கிளீன் பண்ணும்போது நல்லாவே சுத்தமாயிரும். இப்போ இது மாதிரி ஒவ்வொரு மஷ்ரூமா எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மண் எதுவும் இல்லாம நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மஷ்ரூம் ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மஷ்ரூம் ஃபுல்லா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததான் இதுக்கு தேவையான காய்கறி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 10 பீன்ஸ், 1 கேரட் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். பீன்ஸை நான் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததா ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகணும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 பீஸ் பட்டை போடுறேன், 2 கிராம்பு போடுறேன், 2 ஏலக்காய் போடுறேன், கூடவே 2 பிரியாணி இலை அதையும் போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 2ஐயும் நான் ஆட் பண்றேன். இப்போ இது லைட்டா ஃப்ரை பண்ணிக்கங்க. 1லேருந்து 2 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணா போதும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கேரட்டையும் ஆட் பண்ணிக்கங்க. 2ஐயும் சேர்த்து லைட்டா 1லேருந்து 2 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூம் ஆட் பண்றேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ 2 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு தூள் ஆட் பண்றேன். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு மிளகு தூளும் பச்சை மிளகாவும் தான் காரத்துக்காக போடுறோம். நீங்க உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ இது கூட மஷ்ரூம்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் மட்டும் தான் சேர்க்கிறேன். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்க சோயா சாஸ், சில்லி சாஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா எதுவுமே தேவைப்படாது. இது மட்டும் ஆட் பண்ணாலே போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க சாதத்தை இது கூட ஆட் பண்ணிடலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆட் பண்ணுங்க. இப்போ சாதம் உடையாம கீழ இருந்து மேல பொறுமையா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உடையாம பொறுமையா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியான ரொம்பவே ஹெல்த்தியான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. எப்பவுமே காய்கறிகள் மட்டுமே வச்சு ஒரே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் நீங்களும் செஞ்சு பாருங்க.